கரூர் மாவட்டம் ராயனூர் மேல்நிலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகள் மாயம். காலை பள்ளி சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் அதிர்ச்சி ஆக மாட்டீங்க, கோபம் தான் படுவீங்க, பரிதாபம் தான் படுவீங்க. அப்படி என்ன நடந்துச்சு, எங்கே மாயமானாங்க, எதுக்காக மாயமானாங்க, இல்லை அந்த மாணவிகளுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறது பார்ப்போம். கரூர் மாவட்டம் ராயனூர் மேல்நிலைப்பள்ளிக்கு காலையில் 3 மாணவிகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு திரும்பலை. பெற்றோர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க. அக்கம் பக்கம் தேடி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போது ஆசிரியர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 மாணவிகள் காலையில் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இதை கேட்டு பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து பயப்படுறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காலையில் பள்ளி சென்ற 3 மாணவிகளும் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரல அப்படின்னு. இதில் பெற்றோர்கள் சந்தேகப்படுறது ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? ஏன்னா மாணவிகள் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 3 பேர் காணாமல் போனால் அப்படின்னா என்ன ப்ராப்ளம், கடத்தப்பட்டார்களா, இல்லை ஒரு பாலியல் தொந்தரவா, எதுக்காக மாயமாயிருக்காங்க அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு சுத்தமாக புரியல. ரொம்ப பதறி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. போலீஸும் வழக்கு பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் தெரிய வருது, கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த 3 மாணவிகள் மாஸ்க் போட்டுட்டு ட்ரெயினை நோக்கி போகிறாங்க. அதை தகவல் அறிந்த போலீஸ்கார் ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்புகிறாங்க. ஏன் அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, எதனால் போகிறாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக அந்த 3 பேர் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்து சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 மாணவிகள் தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. தகவல் அறிந்த போலீஸ்கார் விரைந்து சென்று அந்த மாணவிகளை மீட்கிறாங்க. அந்த மாணவிகளை மீட்டப்புறம் விசாரணை செய்கிறாங்க. எதுக்காக அந்த மாணவிகள் போனாங்க, இல்லை யாராவது கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்களா, என்ன டீட்டெயில் அப்படின்ட்டு அந்த மாணவிகளை தனியாக விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த மாணவிகள் சொன்ன தகவல்களை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி என்ன ரீசனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருங்க சொல்கிறேன். ஸோ இந்த 2K கிட்ஸ், பெண்கள் அண்ட் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப அடிக்ட் ஆகிறது சோஷியல் மீடியா. உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். ஸோ இதில் வர ஷார்ட்ஸ் அண்ட் மியூசிக், டான்ஸ் வீடியோஸ், ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்து அதிலே அடிக்ட் ஆகிற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இருக்குது. அப்படி அந்த 3 மாணவிகளும் செல்ஃபோனில் பார்க்குற மியூசிக் வீடியோ தான் தென்கொரியாவை சேர்ந்த BTS பேண்ட். ஸோ அவங்க ரொம்ப ஃபேமஸான மியூசிக் பேண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. அவங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. லைக்ஸ் அண்ட் ஷேர் ரொம்ப அதிகமாக போகும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் வீடியோஸை பார்த்து இந்த 3 மாணவிகளும் அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்ட் ஆனதும் இல்லாமல் அவங்கள போய் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இது எந்த அடிப்படையில் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே புரியல. அந்த அளவு தான் அவங்களுக்கு யோசனைகள் இருக்குது. தென்கொரியா எங்கே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் ரொம்ப பிளாங்காக நம்ம தென்கொரியா போயிட்டு அந்த மியூசிக் ஷோவில் கலந்துக்கணும், அங்கே போய் பார்க்கணும், நம்ம வீட்டில் கேட்டால் அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளே இந்த முடிவு எடுத்துகிட்டு நம்மளே போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு மாணவி வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் இந்த கொரியன் BTS பேண்டை பற்றி அடிக்கடி சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்களும் கிட்டத்தட்ட நம்ம ஈஸியாக இங்கேருந்து பக்கத்து ஊர் போகிற மாதிரி, அவ்வளோதான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பக்கத்து ஊர் போகிற மாதிரி பக்கத்து ட்ரெயின் ஏறி போயிட்டு தென்கொரியா போயிடலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் அவங்க கிளம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, என்ன பிளான் பண்ணுறாங்க? வீட்டில் அவங்க சேர்த்து வச்ச காசு, அவங்கக்கிட்ட இருக்கிற நகை, இது எல்லாமே எடுத்து கிளம்புறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே வெளிநாடு போகணும், அதுக்காக ட்ரெஸ் வாங்கணும், செப்பல்ஸ் வாங்கணும், பேக் வாங்கணும் அப்படிங்கிற பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க.
வீட்டில் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஸ்கூல் போகிறாங்க. போயிட்டு ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளே ஃபுல்லாக போகலை. அவங்க வெளியே இருக்கிற ஒரு கோயிலில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பேகு எல்லாமே எடுத்துக்கிட்டு தென்கொரியா போய் அந்த பிடிஎஸ் பேண்ட், மியூசிக் பேண்ட் அவங்க நிகழ்ச்சிக்கு கலந்துக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த கிராமத்திலிருந்து கரூருக்கு ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. தென் கரூரில் தான் நான் முன்னாடி உங்களுக்கு காட்டின அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கிது. மாஸ்க் போட்டுக்கிட்டு 3 மாணவிகள் வந்து அந்த ட்ரெயினை நோக்கி நடந்து போகிறாங்க அந்த பிளாட்ஃபார்மில். அந்த சிசிடிவி தான் போலீஸ்க்கு ஆல்ரெடி கிடச்சிது. ஸோ கரூர்லேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கரூர்லேருந்து சென்னை ட்ரெயின் ஏறுறாங்க. அவங்களோட பிளான் என்னென்னா, கரூர்லேருந்து சென்னையிலேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து கடல் மார்க்கமாக தென்கொரியா போகிறோம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு திங் வந்து கரூர்லேருந்து சென்னை போயிட்டாங்க. ஒரு ஃபுல் டே முடிஞ்சிருது. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சென்னையில் இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு விசாகப்பட்டினம் போயிட்டு தென்கொரியா போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இப்போ வரையும் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் கூட கிடையாது. ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல. நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும், அவங்க மனநிலை எப்படி இருக்குது. அந்த மொபைல் ஃபோன்ஸு அதில் வர இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்பிட்டு இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ சென்னையில் அவங்க தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்போ ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம் சர்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி ரூம் புக் பண்ணுறது, எங்கே தங்குறது எதுவுமே தெரியாமல் ரொம்ப அலையிறாங்க. ஒவ்வொரு லாட்ஜாக கேட்குறாங்க, ஹோட்டல்ஸ் கேட்குறாங்க. அங்கே அவங்க சந்தேகப்பட்டு ரூம் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா இவங்க மாணவிகள் 8ஆம் வகுப்பு தான் படிப்பாங்க. கிட்டத்தட்ட 13 வயசு 14 வயசு அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எந்த ஹோட்டல்லையுமே ஒரு ப்ராப்பரான ரூம் வந்து தரதுக்கு யோசிப்பாங்க. இதுக்காக ரொம்ப அலைஞ்சிட்றாங்க. அலைஞ்சு திரிஞ்சு நைட்டில் எல்லாமே அலைஞ்சிட்டு கடைசியாக ஒரு ரூம் கிடைக்குது. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருது, இந்த சென்னையிலே இப்படி அலையிறோம், நம்ம அது தென்கொரியா போவோமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வருது. அப்போது அந்த மாணவிகள் முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து தென்கொரியா போக முடியாது, நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே கரூருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தென்கொரியா போகலாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்த தொகை வந்து 14,000. நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம், வெறும் 14,000 வச்சுட்டு தென்கொரியா போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்காங்கன்னா அவங்களோட மனநிலை, அவங்களோட அறிவுத்திறன் எப்படி இருக்குன்ட்டு. இத்தனைக்கும் அவங்கக்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கடல் மார்க்கமாக போகலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ படிச்சுட்டு அவங்க தைரியமானு சொல்ல முடியாது, ஒரு முட்டாள்தனமாக வீட்டை விட்டு கிளம்பி வராங்க. இன்கேஸ் சென்னையிலேயே அது ப்ராப்ளமாக இருக்குது, பெண்கள் தனியாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அடுத்து மனசு மாறி சென்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ட்ரெயின் ஏறுறாங்க. அந்த ட்ரெயின் வந்து கரூர் ட்ரெயினுக்கு ஏறுறதுக்கு பதிலாக வேறு ட்ரெயின் ஏறிடுறாங்க. போகிற வழியில் தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ட்ரெயின் வந்து கரூர் போகலை அப்படின்ட்டு. அப்போ தான் நடுவில் காட்பாடி அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எந்த ட்ரெயின் ஏறி எங்கே போகணும், வந்த ட்ரெயினும் மிஸ் பண்ணியாச்சு, எந்த ட்ரெயினில் ஏறி போகணுன்னு தெரியாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு உட்காண்ட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ரயில்வே ஊழியர்களுக்கு வந்து அவங்க மேலே சந்தேகம் வருது. இவங்க ஏன் வந்து மாணவிகள் வந்து தனியாக இருக்காங்க, 3 பெண் பிள்ளைகள், 13-14 வயசு இருக்கும், 8th படிக்கிறாங்க. ஸோ சந்தேக பேரில் அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான பதிலை வந்து சொல்லாமல் ரொம்ப குழப்புறாங்க. அப்போது தான் அவங்களுக்கு ரயில்வே ஊழியருக்கு சந்தேகம் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரிய வருது, இப்படி 3 மாணவிகள் வந்து கரூர்லேருந்து மிஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே கரூர் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அங்கேருந்து போலீஸ் வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த 3 மாணவிகளை மீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த மாணவிகள் சொன்ன தகவல். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ரீசன்ட் 2K கிட்ஸ் சோஷியல் மீடியாவோட தாக்கத்தில் எது உண்மை எது பொய், இந்த மியூசிக் ஃபங்க்ஷன்ஸ் உண்மையாக இருந்தாலும் அதில் படிக்க வேண்டிய வயசில் இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகிட்டு வீடியோ பார்க்குறதோட நிறுத்திக்கலாம். ஓகே, பெற்றோர்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் தென்கொரியா போகலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுத்தது ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்குது.
இதுவே அவங்க பத்திரமா ஒரு நாளுக்கு அப்புறம் மீண்டிருக்காங்க. இதுவே அவங்க சப்போஸ் தென்கொரியா போகிறேன்ட்டு விசாகப்பட்டினம் போய் 14,000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு வரத்துக்கு காசு இல்லாமல் எங்கேயாவது மாட்டியிருந்தால் என்ன ஆகுறது? இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அந்த 3 மாணவிகளோட குடும்பத்தினர் தான். அதில் ஒரு மாணவிக்கு தந்தை கிடையாது. இன்னொரு மாணவியோட தந்தை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். இன்னொரு மாணவியோட தந்தை அன்று தாய் மட்டும் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க. அவங்களுக்கு அவ்வளவோ தெரியாது. இந்த தந்தை இல்லாத மாணவி தான் இந்த மொபைல் ஃபோனை அதிகமாக பார்க்குறது. அவங்க பாட்டி வளர்ப்பில், அம்மாவோட வளர்ப்பில் இருக்கிறவங்க அதிகமாக கவனிக்கப்படலை. மொபைல் ஃபோனை பார்த்து இந்த கொரியன் பிடிஎஸ் பேண்ட் அவங்களோட மியூசிக் வீடியோஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி இப்படி ஒரு முடிவை எடுத்து அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க காணாமல் போய் 1.5 நாள் கழித்து கிடச்சிருக்காங்க அந்த 3 மாணவிகள். அந்த பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாணவிகள், ஒரு பெண் பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. சிறுமிகள் கூட 2 வயசு 3 வயசு பெண் குழந்தைகள் கூட காணாமல் போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. என்ன நடந்தது? யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களா? இல்லை பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது இல்லையா, அது மாதிரி நடக்குதா அப்படிங்கிற ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக தெரியறதில்ல. இது நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தைகள் மொபைலில் பார்க்குறப்போ நம்ம கவனிக்கணும், பெற்றோர்கள் கவனிக்கணும். அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர வரையும் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற அறிவு வர வரையும் நம்ம கவனிக்கணும். தவறான வீடியோவோ தேவையில்லாத அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிக்கணும். சோஷியல் மீடியாவை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அதில் நிறையா நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத ஒரு மைண்ட் அட்ராக்ஷனான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்ட 2K கிட்ஸ் எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம். ஒரு சின்ன யோசனை கூட இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எந்த அளவு அவங்க சோஷியல் மீடியாவில் மூழ்கியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு இதில் தெரிய வருது. ஸோ ஃபைனலாக அந்த குழந்தைங்கள் எல்லாமே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங்க்கு அனுப்பி படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி ஃபைனலாக வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள், அந்த மாணவிகள் வந்து எந்த அளவு தெரிந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த நியூஸ் வந்து இனிஷியலாக சோஷியல் மீடியாஸ் அண்ட் டிவியெல்லாம் வரப்போ 3 மாணவிகள் காணோம் அப்படிங்கும்போது நானே ரொம்ப பதறி போனேன். பதறி போயிட்டு நெக்ஸ்ட் டே வர நியூஸ் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கோபம் தான் வருது, ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நீங்கள் இந்த நியூஸை வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.